கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே காண்டாகிற மாதிரியான சம்பவம் கடந்த நாட்களா நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ பெருசா ஆர்சிபி பிளேயர்ஸ் யாருமே ஃபார்மில் இல்ல. இதை பத்தி அதிக டிஎம் வந்துச்சு. நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து மேட்சோடைய ரிவ்யூ அதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம ரொம்ப தூரமா போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் கம்பேக் கொடுக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ பொதுவாக பிளேயர்ஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, ஆர்சிபியோட 11 எப்படி இருக்க போது, இந்த தடவையும் ஈசாலா கப் நகியா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்க, நான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இங்கிலாந்து மேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து இந்தியா ஜெயிக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலுமே ஸோ ஒவ்வொரு டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கிற பார்க்குற ஆசை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு ஃபேன் பேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேனுக்கும் இருந்துதான் ஆகும். அதில் மாற்றமே கிடையாது. ஸோ ஜேமி ஓட்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், செமையா போட்டாருங்க பவுலிங். ஸோ அட் த சேம் டைம் பேட்டிங்ல மட்டும் அவருடைய கான்ட்ரிபியூஷன் கம்மியா இருக்கு. ஆனால் ஆஸ் அ பவுலரா அவர் பண்ண ஒரு விஷயம் அப்படிங்கிறது நல்ல வரவேற்பை கொண்டு வந்திருக்கு. ஸோ மேட்சுக்கு 2 விக்கெட் 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்காரு. இடையில எக்ஸ்பென்சிவா போற மாதிரி இருந்தாலும் இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு மனசு வரலையே அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவ்வளோ மெசேஜஸ் வந்தது. ஏன்னா ஸோ நேற்று மேட்ச்லையும் பார்த்தோம் அப்படின்னா ஃபில் ஷாட் நல்லா ஸ்டார்ட் பண்ணாருங்க. அன்பார்ச்சுனேட்லி நல்லா செட்டில் ஆக வேண்டிய டைம்ல விக்கெட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ அவர் மட்டும் இல்ல, ஜேக்கப் பெத்தலுக்கு மறுபடியும் ஒரு கம்பேக் கிடைச்சதுங்க. ஜேக்கப் பெத்தலை வந்துட்டு எடுத்ததுக்காக அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க ஆர்சிபி. ஆனா இந்த சீரீஸ்ல அவ்வளோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கிறதுல மாற்றமே கிடையாது. ஸோ அவரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணுவார் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அவர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணல. மேபி அவர் இறங்குற பொசிஷன் பொறுத்து அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குமோ என்னமோ. ஸோ மேலே கொஞ்சம் டாப் ஆர்டர்ல இறக்கி விடணுமோ என்னமோ தெரியல. பட் இருந்தாலும் அவருக்கு கிடைச்ச சான்ஸை அவர் யூட்டிலைஸ் பண்ணல அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கப்புறம் லியாம் லிவிங்ஸ்டன் பயங்கரமான ஒரு ஸ்கேமுங்க. ஸோ பெரிய பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, பவுலிங்லையும் பெருசாக எதுவுமே பண்ணல, என்னையா பண்ணிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச்ல நான் ஒரு நல்ல ஒரு பாராட்டி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். நான் அப்புறம் நடிச்சாரு, ஓகே ஃபார்முக்கு வந்துட்டாரு போல, அப்படியே கண்டினியூ பண்ணுவார்னு எதிர்பார்த்தா போன மேட்சும் சொதப்பிட்டு போயிட்டாரு. ஸோ ஓவராலா இவங்க 3 பேருமே ஃபார்மல் இல்லை அப்படிங்கிறதான் வந்துட்டு வருத்தப்பட வேண்டிய விஷயம். ஸோ இதுக்கு நடுவில் ஆர்சிபி ஃபேன்ஸ் கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ஸ்குவாடை வச்சுட்டு கப்படிக்க முடியுமாங்கிற விஷயம். ஸோ மறக்க வேணாம், ஸோ இந்த சீரீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கேம்பெல்லாம் இருக்கு. ஸோ இன்னும் ஃபார்முக்கு வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ சாம்பியன்ஸ் ஹாவே இருக்கு, அது முடிச்சுதான் ஐபிஎல் வர போறாங்க அப்படிங்கிறதுனால ஸோ கொஞ்சம் மறுபடியும் அவங்களுடைய பழைய ஃபார்முக்கு கொண்டு வரலாம். அப்படியே இல்லைனா கூட ஆர்சிபி கிட்ட பேக்கப் இருக்கு. இப்போ தேவ்தத் படிக்கலை வந்துட்டு ஓப்பன் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. அதாவது விராட் அண்ட் தேவ்தத் படிக்கலை ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஃபாரின் ஸ்லாட்டை வந்து நம்ம மிச்சம் பண்ணி பவுலிங்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக லியாம் லிவிங்ஸ்டனுக்கு இன்னும் ப்ரொமோஷன் கொடுத்தா நல்லா ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ஆர்டரை மாற்றி யூஸ் பண்ணும்போது ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற மாதிரி அவங்களுடைய பிளேயர்ஸ் அவுட்புட் கொடுக்கறதுக்கான சான்ஸ் ஹைலி பாசிபிள். ஸோ சாம்பியன்ஸ் ஆஃபி இருக்கக்கூடிய டோர்னமெண்ட் எல்லாம் பெட்டராக பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஸ் ஆர்சிபி ஃபேனா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதிருப்தி தானா? ஆனால் அந்த கன்கர்ஷன் ரூல் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் ப்ரோ நான் இந்தியன் ஃபேனா சொல்றேன், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மொக்கையா இருக்கு, ஸோ இதெல்லாம் பண்ணவே கூடாது, இந்தியாவோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு இது தப்புன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஓப்பனான அந்த ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஆர்சிபியோட பிளேயிங் லெவன் என்ன, அதாவது இந்த 3 ஃபார்ம்ல இல்லாத பிளேயர்ஸை வச்சும் நீங்க பிளேயிங் லெவன் மேக் பண்ணலாம். இவங்க எல்லாமே பிளேயிங் லெவன் மேக் பண்ணலாம். அது எல்லாமே மேக் பண்ணி கமெண்ட்ல போடுங்க, எது பெஸ்ட்டா இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டுக்கு தொடர்ந்து நம்ம சேனலோட நினைச்சிருங்க.